அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அவருடைய 50ஆம் வசனம் முதற்கொண்டு அந்த அதிகாரம் முடிய நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். லாபானும் பெத்துவேலும் ஊழியக்காரனிடம் சொல்றாங்க, இந்த காரியம் கத்தரால் வந்தது, ஆகவே நாங்கள் உமக்கு நலம்பலம் நல்லதும் கெட்டதும் சொல்லக்கூடாது இதுல அப்படின்னு சொல்லிட்டு, இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார், உமது ஊழியக்காரனுடைய குமாரனுக்கு மனைவியாக கொள்ளும்படி நீங்கள் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே அந்த ஊழியக்காரன் தரை மட்டும் குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு வெள்ளியுடைமைகள் பொன்னுடைமைகள் மற்றும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்துட்டு, அடுத்து அவனுடைய சகோதரன் ஆகிய லாபானுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாப்பிட்டு நைட்டு அங்கேயே தங்குறாங்க. தங்கிட்டு காலையில் எழுந்து சொல்றாங்க, நாங்கள் எங்கள் எஜமான்கிட்ட போக்கு எங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரெபேக்காளுடைய அம்மாவும் லாபானும் சொல்றாங்க, ரெபேக்காள் எங்களோட ஒரு 10 நாளாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கூட்டிட்டு போகலான்னு. உடனே அந்த ஊழியக்காரன் சொல்றாரு, கத்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிருக்க நீங்க தடை பண்ணாதீங்க, நாங்க எஜமான்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி ஒரு வார்த்தை ரெபேக்காளை கூப்பிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்காளை கூப்பிட்டு, இந்த மனிதனோட நீ போறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரெபேக்காள் சொல்றா, நான் போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க ரெபேக்காளையும் அவள் தாதியையும் அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும்போது ரெபேக்காளை ஆசிர்வதிச்சு அனுப்பி விடுறாங்க. பாருங்க, எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாக பெருவாயாக, உன் சத்துருக்களுடைய வாசல்களை பகைஞருடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்களாக அப்படின்னு சொல்லிட்டு, உன் சந்ததியார் யாருக்கு சுதந்திரத்துக் கொள்வாங்கன்னா அவளுடைய சந்ததியார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியத்தை அனுப்புறாங்க. அப்போ ரெபேக்காளையும் அவள் தாதியையும் கூட்டிட்டு போறாரு அந்த ஆபிரகாமின் ஊழியக்காரர். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் எலகாய் ரோய் எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்காலம் பொழுதுல தியானம் பண்ண வெளியே வரும்போது ஒட்டகங்கள் வரதை காண்றாரு. அதுக்கடுத்து அந்த டைம்ல ரெபேக்காளும் தன் கண்களை எடுத்து பார்த்தா அந்த மனிதன், நமக்கு எதிராக புறப்பட்டு வர மனிதன் யாருன்னு கேட்கிறாரு. உடனே அந்த ஊழியக்காரன் சொல்றாரு, இதுதான் என்னோட எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கி ரெபேக்காள் முக்காடு இட்டு கொள்றா. அதுக்கடுத்து அந்த ஊழியக்காரன் இறங்கி ஈசாக்கிட்ட நடந்த எல்லா காரியத்தையும் சொல்றாரு. அப்பொழுது ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ரெபேக்காளை தன் தாய் சாரால் இருந்த கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்கிறாரு. அதுக்கடுத்து அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்போ தன்னுடைய தாய் இறந்த துக்கத்தில் இருந்த ஈசாக்குக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆறுதல் அடைவதற்காக ரெபேக்காளை துணையாக கடவுள் கொண்டு சேர்த்திருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, கடவுள் அந்த ஊழியக்காரனை எப்படி ஆபிரகாம் ஆசைப்பட்டாரோ அது அவனமாகவே அவர் இனத்தையும் அவர் தேசத்தையும் சார்ந்த அவருடைய சகோதரனுடைய மகனுடைய